ஹாய் மக்களே, இன்றைக்கி நைட்டு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை உரித்து காரக்குழம்பு தாங்க வைக்க போகிறேன். பயங்கர தலைவலிங்க, அந்த குளிரில் வேலை செய்தோம்ல, அது பயங்கர தலைவலி ஆயிடுச்சு. அதனால தான் குல்லா வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் நைட்டு உறங்கும் போது எல்லாருமே தலையில் குல்லா வச்சுட்டு தான் உறங்குவோம். கம்பளி பொத்துனாலுமே நமக்கு அந்த குல்லா வச்சா தான் அந்த தலைவலி வராது. அந்த காற்று வரும் இல்லையா, என்னதான் வீடெல்லாம் நம்ம அடைச்சாலுமே கொஞ்சம் குளிர்ந்த காற்று வீட்டுக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்படி வச்சுருவோம். இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் ஒரு 2-3 பச்சை மிளகா, ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் புளி, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும். தேங்காய், சின்ன சீரகம், மசாலா பொடி இதெல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா கரண்ட்டு போயிட்டு வந்துச்சா, அதை வீடியோ எடுக்க முடியல. டக்குன்னு ஃபஸ்ட்டு கரண்ட்டு போகிறதுக்குள்ள அரைச்சிருவோம்னு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இதோடு சேர்த்து ஒன்றா போட்டேங்க. போட்டுட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஏன்னா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் எண்ணெயிலே வேகணுங்க. புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து சுடு தண்ணியில் போட்டோன்னா நல்லா கரையும், சீக்கிரம் கரையும். அதனால் சுடு தண்ணியில் ஊற வச்சு அப்புறமா அதை அப்படியே கரைச்சிட்டேங்க. வெங்காயத்து கூட இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து பூண்டு உரித்து போட்டு வச்சோம் அப்படின்னா இதே பக்குவத்தில் வந்து நம்ம வைக்கலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது இல்லையா, நமக்கு சளி பிடிச்சிச்சு அப்படின்னா இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு நல்லது. இது கூட வத்தல் பொடி, மஞ்சப்பொடி, உப்பு, காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்க ஆரம்பிச்சிட்டேங்க. எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கணும். இந்த குழம்புக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். எண்ணெயில் வதக்கினா தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஏன்னா புளி ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் வச்சுருக்கோமா, கரைச்சி வச்சுருக்கோமா, அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்தா போதும். இந்த மசாலாவில் தான் தேங்காய், சீரகம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளிக்குழம்பு பொடி, இந்த புளிக்குழம்பு பொடியும் சேர்த்து இதை அதோடு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே நம்ம கிண்டி எடுத்துக்கணுங்க. மசாலா வந்து நம்ம வீட்டில் சாம்பார் பொடி, புளிக்குழம்பு பொடி எல்லாமே வீட்டில் அரைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இங்கே வெயிலே கிடையாது. நம்ம எங்கே வத்தல் மசாலாலாம் எங்கே காய வச்சு எடுத்து எங்கெங்கே அரைக்கிறது. ஊருக்கு போனோன்னா அம்மா வந்து எப்பயும் அரைச்சி கொடுப்பாங்க. இது நம்ம கடையில் தான் வாங்குகிறோம். வீட்டில் அரைச்சி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் நமக்கு இங்கே கிளைமேட்டு மழையாக இருக்குது பார்த்திங்களா, அதனால இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி கரைச்சி வச்சுருக்கலையே அந்த தண்ணியும், நம்ம தேங்காய் அரைச்சோடனே இந்த மிக்சிக்குள்ளே இருக்கும்ல அந்த மசாலா தண்ணி, அதையும் சேர்த்து இதோட ஊற்றி கொஞ்ச நேரம் நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான சின்ன வெங்காயம் காரக்குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லது. சின்ன வெங்காயத்தில் வந்து மருத்துவ குணங்கள் இருக்கிறதுனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வெளியில் சரியான மழைங்க. நான் வீடியோக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் போதே மழை சவுண்டு தான் உங்களுக்கு அதிகமாக கேட்கும். உங்கள் எல்லாருக்குமே குட் நைட் மக்களே.